பார்த்து ஒரு மாதிரியே பார்ப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நம்மக்கிட்ட வளைஞ்சு பேசுவாங்க. அப்போது ட்ரெஸ்ஸிங் ரூமில் வரும்போது அப்படி எட்டி பார்க்குறதோ, நம்ம நல்லா எங்களுக்கு தண்ணி வேணும்னா காஃபி வேணும்னு கேட்போம். அப்போ வந்து அவங்க வந்து அப்படியா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் பார்க்குறவங்கள வந்து இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா நான் கேட்குற கேள்வி அவங்கக்கிட்ட, நாங்கள் வந்து தப்பான தொழிலுக்கு நாங்கள் வர கிடையாது, நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க, நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தான், எல்லோரும் ஒவ்வொரு கஷ்டத்தில் வந்திருக்காங்க, இதுதான் உங்களுக்கு பொழப்பு, அதனால் இந்த பொழப்பை தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். கிளாமர் பண்ணுற கேர்ள்ஸுக்கு நிறைய பேர்த்துக்குமே எனக்கும் அந்த கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இதுக்கு கிளாமர் பண்ணுறீங்க, நல்லா தானே ஆடிட்டுருக்கீங்க, டான்ஸே பண்ணி ஆட வேண்டியது தானே அப்படின்னு. அதுதான் மறுபடியும் சொல்கிறேன், பேமெண்ட் இதில் தான் ஜாஸ்தியாக வருதுங்கிறதுக்காக தான். இஷ்டப்பட்டு நாங்கள் கிளாமர் பண்ணுறது கிடையாது, எங்களுக்கு பிடிக்கல கிளாமர் பண்ணுறது. ஃபுல் காஸ்டியூம் இப்போ மோஸ்ட்லி நான் ஃபுல் காஸ்டியூம் தான் போட்டு பண்ணுறேன். ஏன்னா இப்போது கிளாமர் எனக்கு இப்போ அக்கா பிள்ளைங்களாம் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நிறையா என் ஸ்கூல்மெண்ட் எல்லாமே வந்து எதுக்கு இந்த மாதிரி ஆடிட்டுருக்குன்னு. அப்போது ஒரு 10 சாங்க்கு அப்புறம் தான் நான் கிளாமர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போல்லாம் ஃபுல் காஸ்டியூம் தான் நான் போடுறேன். அப்போ ஃபுல் காஸ்டியூம் போட்டதுக்கப்புறம் எதுக்கு எங்கள் ஓனர் கேட்பாங்க, ஃபுல் காஸ்டியூம் என்ன கிளாமர் பண்ணு. அப்புறம் அப்போ கிளாமர் பண்ணணும், யோசிப்பேன், நம்மளுக்கு கடன் இருக்குது, வீட்டுக்கு கொடுக்கணும். அதனால் நிறைய பேர் கிளாமர் பண்ணுவாங்க. தப்பான தொழில் யாரும் பண்ண கிடையாதுல்ல, ஸ்டேஜில் எல்லாம் டான்ஸ் தானே பண்ணுறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது?